ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக பழமை போன்ற ஒரு குரலை காணல் விடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் எங்களுடைய பாடசாலை காலங்களில் சரி, ஏனைய காலங்களில் சரி, அடிக்கடி எங்கள் காதுகளில் கேட்ட ஒரு குரலாகத்தான் அமைய இருக்கின்றது. 1330 குரலிலே 314வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகளும் அமைய பெற்றிருக்கின்றது. அதில் நாங்கள் முதலாவது உரையை காண்போமாக இருந்தால், இன்னா செய்தாரை தண்டித்து அவரே நாணும்படியாக அவருக்கு நல்ல உதவிகளை செய்து அவருடைய தீமையும் நன்மையும் மறந்து விடுதலாகும். இன்னா செய்தாரை தண்டித்தல், எங்களுக்கு தீமை செய்தவரை தண்டித்தல் எப்படி இருக்குமாக இருந்தால், அவர் கூணும்படியாக, அவர் வெட்கப்படும்படியாக அவருக்கான உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டுமாம். அந்த உதவிகளை செய்கின்ற பொழுது அவர் செய்த தீமையும் நாங்கள் செய்த நன்மையும் அவர் மறந்துவிடும் அளவுக்கு நாங்கள் உதவிகளை செய்ய வேண்டுமாம். ஒரு மனிதனை திருத்த வேண்டுமாக இருந்தால், அவர் எங்களுக்கு தீமை செய்வதாக இருந்தால் அவருக்கு நாங்கள் தீமை தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தேவையான சந்தர்ப்பத்திலே, தேவையான இடத்திலே நாங்கள் அவருக்கு பூரண உதவிகளை நாங்கள் வழங்குவோமாக இருந்தால், அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளை தீமைகளை எண்ணி அவர் உண்மையிலேயே வெட்கி தலை குனிவார். அவ்வாறான உதவிகளைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் அதே போன்ற உரை எழுதியிருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நமக்கு தீமை செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கி தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதாகும். நமக்கு தீமை செய்த ஒருவர், எங்களுக்கு ஒருவர் தீமை செய்வதாக இருந்தால் அவருக்கு நாங்கள் தீமை தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அவரை திருத்த வேண்டுமாக இருந்தால், அவர் தீமை செய்த அவருடைய குற்றத்தை அவருக்கு உணரச் செய்ய வேண்டுமாக இருந்தால், நாங்கள் அவருக்கு தேவைப்படுகின்ற இடத்திலே, சரியான இடத்திலே அவருக்கு நல்ல உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அவ்வாறு உதவிகளை செய்கின்ற பட்சத்தில் அவர் எங்களுக்கு செய்த தீமையை நினைத்து அவர் வெட்கி தலைகுனியும்படியாக நாங்கள் அவருக்கு நல்ல உதவிகளை செய்ய வேண்டும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கி தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மைகளை செய்து அவர் செய்த தீமையும் நான் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே ஆகும். நமக்கு ஒருவர் தீமை செய்கின்றார், கொடுமை செய்கின்றாராக இருந்தால் நாங்கள் தீமைக்கு தீமை தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு, எங்களுக்கு தீமை செய்தவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்தில் சரியான உதவிகளை நாங்கள் அவருக்கு செய்ய வேண்டும். நாங்கள் உதவிகளை செய்கின்ற பொழுது அவர் செய்ததை நினைத்து அவர் வெட்கி தலைகுனியும்படியாக, வெட்கப்படும்படியாக, அவர் குற்றத்தை உணர்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் அவருக்கு உதவிகளை செய்ய வேண்டும். அவ்வாறு உதவிகளை செய்கின்ற பொழுது அவர் செய்த தீமையும் நாங்கள் செய்த நன்மையும் அவர் மறந்துவிடும் அளவுக்கு நாங்கள் அவருக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பையானோட உரை அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இந்த 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. ஒன்றைத்தான் சொல்லுகின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே, நீர்வழியிலே, நாங்கள் அறவழியிலே நடந்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு தீமைகளை செய்யக்கூடும். அவ்வாறான தீமை செய்பவர்களுக்கு நாங்கள் தீமையை செய்வோமாக இருந்தால் அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். அவர்களை தண்டிக்க வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு சரியான இடத்திலே, தேவைப்படுகின்ற இடத்திலே முழு உதவிகளை நாங்கள் செய்கின்ற பொழுது அவர் செய்த தீமையை நினைத்து அவர் வெட்கப்படும்படியாக, தலைகுனியும்படியாக நாங்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் அவர்கள் செய்த தீமையும் நாங்கள் செய்யும் நன்மையும் அவர்கள் மறந்துவிடும் அளவுக்கு நாங்கள் அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த சமுதாயம் சரியான பாதையிலே செல்லும். அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். எங்களுக்கு ஒருவர் கொடுமை செய்தால் நாங்கள் அவருக்கு கொடுமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு உதவிகளை செய்வோமாக இருந்தால் அவர் செய்த குற்றத்தை நினைத்து அவர் வெட்கி தலைகுனிந்து அவருடைய வாழ்க்கையை அவர் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. இந்த குரலை எல்லோருக்கும் உள்வாங்கி எங்களுக்குள்ளே நாங்கள் சிறிய மாற்றங்களை கொண்டு வரும், நல்ல மனநிலைமையை நாங்கள் எங்களுக்குள்ளே ஏற்படுத்துவோம். அடுத்த சந்ததிக்கு நல்லதை கற்றுக் கொடுப்போம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.